ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம். எஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, என்ன பார்ப்போன்னு எங்கள் பழப்பை இப்படி தான்ப்பா ஓட்ட வேண்டியிருக்கு. ஆமாம், எஸ், நம்ம ஜியா டிவியில் ஒரு குக்கிங் ஷோ. ஸோ 3 குடும்பங்கள் சேர்ந்து கலந்துக்கிறோம். அண்ட் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இந்த ஷோவை ஆங்கர் பண்ணுறது நம்ம தம்பி அமர் தான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் தம்பி ஆங்கர் பண்ணி அந்த ஷோவில் நாங்கள் கலந்துக்கிறது. ஒரே இருந்தான், கட் பண்ணால் அவன் ஆங்கர் ஆகிட்டான். நாங்கள் இன்னும் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கோம். வாழ்த்துக்கள் பிரதர். நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஆமாம், எஸ் அண்ணே. எங்க என் ஒய்ஃபுங்க? அவ்வளோ அழகாக்கிட்டீங்க என் ஒய்ஃபை. ஏன் ஒய்ஃப் இல்லையா? ஐயோ, அவன் ஒரு பைத்தியக்காரன், அவனுக்கு வீடியோ எடுக்க தெரியாது. இன்னைக்கு மரியாதை. இன்னைக்கு தெரியல இது என்ன ஷோன்ட்டு. குக்கிங் ஷோல சமைக்கணுமா? நீ சமைக்கணும், எனக்கு பயமே இல்ல. நம்ம அண்ணி இருக்காங்க. அப்படி கிடையாது, தனித்தனியா சமைக்கணுமா? நீ தனியா சமைக்கணும், அவங்க தனியா சமைக்கணும். எனக்கு சமைக்கவே தெரியாது. சமைக்க தெரியாதா? வீடியோல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. பரவாயில்லையா? தாராளமா ஒத்துக்கிறீங்களா சமைக்க தெரியாது? நான் ஏன் ஒத்துக்க மாட்டேன்னு. சரி, ஓகே. எஸ், அண்ட் வந்து இன்னைக்கு என் தங்கையும் வந்திருக்காங்க. இது வந்து ஒரு குடும்பங்கள் ஷோ, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப், என்னுடைய தங்கச்சி. 3 ஃபேமிலியும் அப்படிதான். அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்டோட தங்கச்சி, நாத்துனார் வித் குழந்தையாளா. ஆமா. அண்ட் இலக்கியாக்கா. இலக்கியாக்கா யார் சார்பா வந்திருக்காங்கன்னா, ஆமா, இன்னொரு முக்கியமான கப்பல் இங்க வர போறாங்க. யாருன்னா நம்முடைய கார்த்திக் இந்திரஜா அவங்க தான். ஸோ கார்த்திக்குடைய சிஸ்டரா நம்ம இலக்கியாக்கா வந்திருக்காங்க. நீங்க அவருக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் சேர்ந்து சிஸ்டர். எஸ், இன்னைக்கு வந்து ஷோ எப்படி இருக்க போகுது இல்லை, ஒரு மாதிரி பயங்கரமா கலக்கிட்ட போகுது. அண்ட் நாங்க தான் ஷூட்டிங் வந்திருக்கோம். உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலைங்க? உனக்கு என்ன வேலை? வீட்டில் இருக்க மாட்டேன், ஷூட்டிங் போனால் கிளம்பி வந்துருவியா கூடயே? ஆமா. எங்க அவங்க வந்துட்டு இருக்காங்களா கார்த்திக் இந்திரஜா? உனக்கு சமைக்க தெரியுமா? இங்க எல்லாருக்குமே சமைக்க தெரியும். அவ பெருந்தன்மையில வந்து எனக்கு தெரியாதுன்றா. அந்த ஷோக்கு அடுப்ப பத்த வச்சிட்ட பருக்கு அவ பத்தும் பாருங்க அங்க சமையல். உள்ள வந்து பார்க்கதானே போறீங்க அந்த பெருந்தன்மைய. இன்னைக்கு மதியா சமையல் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா தெரிய போகுது. எஸ், கார்த்திக் இந்திரஜா வந்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து அண்ணா மறைவுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் வெளியே எங்கேயுமே வரமாட்டேன்ட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் தான் ரொம்ப கம்பல் பண்ணி இப்படியே வீட்டில் இருந்தால் செட் ஆகாது, கொஞ்சம் இந்த மாதிரி ஷோஸ்க்கு வெளியே வாங்கன்னு புஷ் பண்ணி வர வைக்கிறோம். ஸோ அந்த வேலை வந்துட்டு இருக்காங்க. நான் சொன்னல அந்த ஸ்பெஷல் ஃபேமிலின்ட்டு. எஸ், பாப்பாவும் கார்த்திக் ப்ரோவும் தான் இன்றைக்கி எங்கள் கூட சேர்ந்து 3 ஃபேமிலியாக நாங்கள் இந்த ஷோ பண்ண போகிறோம். ஃபேமிலியாக ஷோ பண்ண போகிறோம். எஸ், அதுவும் இந்த ஷோக்கெலாம் வரமாட்டேன்னு அட்டம் பிடிச்சாங்க. நாங்கள் இல்லை வந்தே ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஹெவியாக ரிக்வெஸ்ட் பண்ணி, ஏன்னா அவங்க திரும்ப மீண்டு வரணும், பழையபடி திரும்ப நிறைய ஷோ பண்ணி ஆக்டிவாக இருக்கணும்ன்ட்டு. எனக்கு ஒரு வாய்க்கா. என்ன சட்னி? வெள்ளை சட்னி, தேங்காவா இதுவா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சு அவங்களாம் வந்து சாப்பிடுவாங்க. இன்னைக்கு சமைக்கணும் நம்ம ஷோவில், தெரியும்ல? தெரியும், நான் சமைப்பேன். நீங்க சமைப்பீங்களா? அம்மாச்சியை கூட்டு போனால் இன்னும் சூப்பராக சமைப்பாங்க எங்கள் அம்மாச்சி. ஆமாம், ஏன்னா ஆளுங்க 2 பேரும் ஒரு ஜோடியை பிடிச்சிக்கிறோம். ஆமாம். மைக் போடுவீங்களா? மைக் போட்டுங்களா? இந்த ஷோ நல்லா இருக்கும். ஆமா, கல 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 கல. ரொம்ப நன்றி ஐயா. ஏங்கய்யா? ஸோ இந்த மாதிரி ஃபேமிலியில் வந்து ஃபுல்லாக கூட இருக்கிறதா இருக்கட்டும், இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் மாறும், உடனே வாங்கன்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், உடனே ரெடி பண்ணது பெரிய நன்றி. அவ்வளோ, நம்ம அடுத்து நம்ம வேலையை பார்க்கணும்யா, நம்ம சம்பாதிக்கணும், ஓடணும், பாப்பாவுடைய ஃப்யூச்சருக்கு. அடுத்தடுத்து நீங்கள் இறங்கி வாங்க, இன்னும் நிறைய பழைய மாதிரி ஆக்டிவாக வாங்க, உங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் போடுங்க. ஆமாம், மக்களுக்கு வந்து நீங்கள் அடுத்தடுத்து இறங்கணும், நம்ம அடுத்தடுத்து வேலையை பார்ப்போம். அண்ணனுடைய நினைவுகள் இருக்கட்டும், அதை வச்சு நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அவருக்கு வந்து நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் பிடிக்கும். கூட இடையில ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சு. அப்படியா? ஆமாங்க. ஓ, சூப்பருங்கய்யா. அது ஃபுல்லாகவே என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருவோங்கய்யா. ஓகே ஓகே, கண்டிப்பாங்கய்யா. ஆமாம், எல்லா ஊர்லேயும் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல் ஈவெண்ட்ஸ் மாதிரி. ஆஹா, வேறு லெவலில் களை கட்ட போகிறோம். அண்ட் இன்னொரு ஃபேமிலி, அங்கே ஒரு இன்னொரு ஃபேமிலி இருக்குது. சொட்ட நினைது நடிகர் ராஜா உடைய ஃபேமிலி வேறு இருக்குது. அண்ணா கல்வி தவானே அப்படிங்க. மணி என்ன 1 மணி ஆகுது. ஏன் டிஃபன் கரெக்டாக டைமுக்கு சாப்பிடணும்? மணி 1 மணிக்கு டிஃபன் சாப்பிட்றீங்க? அப்படி இல்லை, வேற ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தோம், டைம் ஆயிடுச்சு.
டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் பார்த்துங்க. கண்டிப்பா. நீங்கள் போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து லஞ்ச் பிரேக். லஞ்ச் என்னன்னா இன்றைக்கி எங்களுக்கு ஷூட்டிங்கில் ஜியாடியில் என்ன போட்டுருக்காங்க அப்படின்னா, ஆனால் அந்த எக் கிரேவியா எனக்கு அந்த எக் மட்டும் போடலாம். அதில் எக்கு எடுக்காது சாப்பாடு. ஒயிட் ரைஸு அண்ட் மட்டன் பிரியாணி, சிக்கன் லாலிபப்பு போடுங்க. முட்டை போடுங்க. முட்டை சாப்பிட்டா இங்கே இங்கே வச்சுருக்கோம். கொஞ்சம் பிரியாணி இருக்குங்களா சாப்பிட்டு? பிரியாணி லஞ்சு சாப்பிட்டுட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திரும்ப போகணும். நன்றி. ஓகே மக்களே, ஸோ வந்து இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு எல்லாருமே மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம். அண்ட் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் ராஜா ஆக்சுவலி வந்து ஒரு 20 நாளுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு சிரிச்சிருக்கேன் மனசு விட்டு. நான் வரமாட்டேன்னு சொன்னேன். நான் வந்து அண்ணா எனக்கு கொஞ்சம் விட்டுருங்க, நான் எனக்கு ஒரு மாதம் 2 மாதம் விட்டுருங்க, சம்திங் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குங்க, இல்லை நீ வந்தே ஆகுன்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ டு நாஞ்சிலண்ணா, பெரிய சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஏன்னா இந்த ஹார்ட்ஷிப்ஸ் வந்து வரதுக்கு மாரல் சப்போர்ட்டாகவும் மென்டல் சப்போர்ட்டாகவும் நிறைய இருக்காங்க. ஸோ தேங்க்யூ நாஞ்சிலண்ணா. வரும்போதே நாங்கள் சொல்லிட்டோம், யாருமே எதையும் பற்றி பேச முடியாது, எல்லாருமே ஜாலியாக இருக்கணும். ஸோ ஷோ ஃபுல்லாக என்ன பாய் கரெக்டாக சொல்லுங்கள். சூப்பர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நாளைக்கு ஏன் வரேன்னு சொல்லுங்க. இல்லை நாங்கள் போயிட்டு ஃபர்ஸ்ட் போகிறோம், அப்புறமா சரி. ஆமாம். அண்ணா பாய் 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 பாய். நன்றி. பாய் பாய் பாய். பாப்போம். இப்போ நாங்கள் செஞ்ச டிஷ் இதுதான், சிதம்பரம் கொஸ்து. இதுதான் மரியா செஞ்சாங்க. ஸோ இப்போ இதை அம்மா டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். மிளகா கத்திரிக்காய் தானா? ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்க்கையில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க மரியா பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தமிழ் நீ சாப்பிடல? சும்மா டைப் பண்ணிப்பாரு. எப்படி இருக்கு? அப்பா சாப்பிட்டாங்க. எஸ் எஸ் ஃபைனலாக இன்றைக்கி நாங்கள் வந்த ஷோ வேறு, பட் குக்கிங் ஷோவில் சமையல் பண்ணி ஹிட் பண்ணிட்டோம். ஓகே, பாப்பா வேறு அழுகுது, நாங்கள் வீட்டுக்கு போனோம். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 பாய்.